திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பழைய படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். என்னன்னா, இந்த ஞான பழத்துக்காக முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு பிரச்சனை. இந்த பழத்தை யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம சிவன் என்ன பண்ணுவார், ஒரு சின்ன போட்டி வைப்பார். இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம்னு சொல்லும்போது முருகர் வந்து நான் சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். ஆனால் விநாயகர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கிக்குவார். ஆக்சுவலி இந்த சீனை வந்து நான் இப்போ இருக்கிற அந்த ஃப்ராட் குரூப்புக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறது ரொம்ப தப்பு தான். அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். அதாவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு செய்கிறத இன்னொருத்தர் கஷ்டப்படாமல் எப்படி சாதிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்குள்ள எப்படியெல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். இந்த ட்ரிபிள் எஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ட்ரிபிள் எஸ் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தெரியாத கூட்டமும் இருக்குது. ஸோ இவங்களோட கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரையுமே அவங்க சேர்க்க மாட்டாங்க. அவங்க 3 பேர் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கலாம், அவங்களுக்கு பணம் போட்டு ஆதரவு கொடுக்கலாம், அவங்கள இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களால ப்ரொமோட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இதில் இவங்களுக்கு வெளியேருந்து ஆதரவு கொடுக்குறவங்களில் நிறைய வெரைட்டி குரூப் இருக்குங்க. இந்த வானவில் குரூப் இருக்குது. அவங்கெல்லாம் வெளியே யாருன்னே தெரியாது. அவங்க வேறு சில காரணங்களுக்காக பணம் போட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வேறு சில விஷயங்களுக்காக பணம் போடுறாங்க. இந்த சேனல் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களோட ப்ரொமோஷனுக்காக பணம் போடுறாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு சேனல் வச்சு ப்ரொமோட் ஆனவங்க தெரியும் உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணம் செலவு பண்ணி 2025 மெயின் ஸ்பான்சர் அப்படிங்கிற அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க எவ்வளோ செலவு பண்ணி புரோக்கரோட அன்பு தங்கச்சி அப்படிங்கிற பேரை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, கரிமீன் வாங்குறதுக்கு மட்டுமே வெளியே போகிற அண்ணனுக்கு மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு ரெயின் கோட்டு, டைம் பார்த்து எல்லாமே பண்ணுறவங்களுக்கு விதவிதமான வாட்ச்சு, இதுங்க ஏன் பிறந்துச்சுன்னு சொல்லி ஊரே காரி துப்பும்போது அந்த பிறந்த நாளுக்கு கேக்கு, ட்ரெஸ்ஸு, இன்னும் நிறைய விஷயங்கள். எந்த ஊருக்கு போனாலும் பின்னாடியே சோத்து மூட்டை அனுப்பி வைக்கிறது அப்படின்னு நிறைய செலவு பண்ணி நிறைய போராடி தான் அவங்க வந்து இந்த 2025 மெயின் ஸ்பான்சர் அப்படிங்கிற பட்டத்தையும் அண்ணனோட தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பேரையும் அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க செலவு பண்ணது ஏராளம், எக்கச்சக்கம். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலரும் இருக்காங்க, சேனல் வச்சுட்டு இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இந்த அட்டைக்கத்திலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட வந்து பிடுங்கி தான் பழக்கம், அதுக்கு வாங்கி கொடுத்து பழக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளே வந்துட்டு இவங்களுக்கு செலவு பண்ணுதான் பார்த்துக்கங்க. அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டே இவங்களுக்கு செலவு பண்ணி அதனால ப்ரொமோட் ஆனவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ 4வது எஸ்ன்னு ஒன்று புதுசாக ஒன்று வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு 5 பைசா கூட செலவு பண்ணலை. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வாய் மட்டும்தான். நல்லா ஆபாசமாக பேச தெரியும். என்ன சொல்கிறது, 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் உட்காந்து நல்லா பேசுவாங்க. இந்த வாயை மட்டுமே மூலதனமாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த 3 எஸ் இருக்கீங்க, அந்த எஸ்ஸை பற்றின சில விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃப்ரெண்டாக இருந்தவங்க, கூட இருந்தவங்க. ஸோ அந்த ரகசியங்கள் தெரியும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுவை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பக்கமும் மாறி மாறி ஒருத்தவங்களை திட்டுறது, ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணுறது, இப்படி இருந்தாங்க. ஆனால் உடனே இந்த குரூப் வந்து உஷாராயிடுச்சு, இந்த ட்ரிபிள் எஸ் உஷாராயிடுச்சு. நம்மளை வச்சு இவங்க வந்து பொழைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்போ கூட அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா புரோக்கரே கூட ஒரு இதில் சொல்லியிருப்பான், ஒரு லைவில், ஏதோ காசுக்காக பணத்துக்காக அது எங்களை வச்சு ஏதோ பேசுது, பரவாயில்ல பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு தான் அவங்க கூட சொல்லியிருப்பான். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா அவங்களோட காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா ஒரு கண்டென்ட்டுக்கு, புருஷன் பொண்டாட்டி சண்டை, பிரிவு, நாடகம், இதெல்லாம். இந்த கண்டென்ட்டை வந்து இந்த 4வது கையில் எடுத்தப்போ தான் இவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஒத்த ரோசா அழுகுறதையே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போய் ஒத்த ரோசா வந்து ஓல்டு ரோசா ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே இப்போ இந்த பக்கம் மாறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு, இந்த அழுகை கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்களோட பிஸ்னஸ் இதனால பாதிக்குது. இப்போ இது தெரிஞ்ச உடனே இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு எல்லாமே காரணம் வெறும் தொழில் போட்டி தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஏதாவது பணம் கொடுத்து கமிஷன் கொடுத்து எதனா பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு பொழைச்சி போன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. பட் எதுவுமே கொடுக்காம இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்கள பற்றியே பேசி கடைசியில் இவங்க கண்டென்ட்டே எடுத்தது தான் இப்போ பிரச்சனையாகி இப்போ இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் இப்போ வெளியே வருது. அது ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் தான், ஆனால் சிலருக்கு தெரியாத உண்மைகள்லாம் இப்போ வெளியே வருது. என்னென்னா ஒத்தரோசா யாருங்கிறது இப்போ நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது எந்த பக்கம் நிற்கிது அப்படிங்கிறதுலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அவங்க பண்ணுறது மொத்தமும் ஒரு ட்ராமா அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒத்தரோசா யார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
அதாவது இந்த ஒத்த ரோசா அப்படின்னா இந்த ஆச்சி யாருங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது, இவங்கள வச்சு ப்ரொமோட் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க யாருங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாருமே மாறி மாறி இது கண்டென்ட்டு, குடும்பமே சேர்ந்து கண்டென்ட் பண்ணுது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போது இந்த புரோக்கரோட தங்கச்சி வந்து எப்போவுமே சொல்கிறது தான், ஏதோ பொழப்புக்காக அவங்க கண்டென்ட் போட்டு சம்பாதிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாலிஷ்டாக சொல்லிட்டு போயிடுது அந்த என்ன சொல்கிறது புரோக்கரோட தங்கச்சி. ஆனால் இப்போ இந்த 4வது எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதுக்கு எல்லா விஷயமும் புரிகிற மாதிரியும், முதல்ல அதுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி இப்போ வந்து சொல்லுது இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அப்போவே சொல்லிச்சு கொரில்லா அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பமே சேர்ந்து கண்டென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. சொல்லப்போனால் இவங்கெல்லாம் நெருங்கி பழகின ஆட்கள், இவங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது, எல்லாமே தெரியும். இன்றைக்கி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு துரோகம் நடக்கும்போது இப்போ வந்து சில உண்மைகளை, அது கூட சில உண்மைகள் தான், இன்னும் நிறைய உண்மைகள்லாம் அவ்வளோ சேஃப் கேம் சூப்பராக விளையாடுறாங்க. யார் வாயிலிருந்தும் பெருசாக எந்த விஷயமும் வெளியே வர மாட்டேங்குது. ஏன்னா திருப்பி நாளைக்கு ஒன்றா போனால் கஷ்டம் இல்லையா, இப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டா எப்படி, அதனால் வந்து ரொம்ப சேஃபாக விளையாடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த விஷயத்த நான் சொல்கிறது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு கிடையாது. ஏன்னா இவங்களோட நோக்கம் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது நான் இதை பற்றி பேசுகிறது, இன்னுமே இந்த கண்டென்ட்லாம் புரியாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் கமெண்ட் போட்டு உண்மைன்னு நம்பி பேசுகிறாங்க இல்லையா, அந்த மக்களுக்காக தான். ஏன் உங்களுக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது, சாதாரணமாக புரிகிற சில விஷயங்கள் கூட ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தன் வரான், மனைவியை பற்றி பேசுகிறான், என்ன சொல்கிறான்னா, நான் ஃபோன் பண்ணால் என்னை அவாய்ட் பண்ணுது என் பொண்டாட்டி, காரணம் அந்த சுகையில் அவன் சொல்லி வச்சுருப்பான் போல இருக்கு பேசாதன்னு சொல்லிட்டு. இது வந்து யாராவது ஒரு புருஷன் எப்படி சொல்லுவானா? இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயமா? ஏன்னா இதை வந்து நம்ம புரோக்கரோட தங்கச்சியே சொல்லியிருக்கு. என்னென்னு ஒரு லைவில் அதை கூட நான் கட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸில் எடுத்து போட்டேன். நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தால் இப்படியா பிஹேவ் பண்ணுவோம், இப்படியா உட்காந்து வீடியோ மட்டும் போட்டுட்ருப்போம், உங்களுக்கு தெரியலையா சிஸ்டர், இதெல்லாம் கண்டென்ட்டு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிச்சு. அதையே நான் கட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டேன். அப்பவும் யாருமே வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. என்ன பண்ணுறது, எப்போவுமே வந்து ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் உண்மையை பேசினாலும் நம்ம ஒரு சின்ன குரூப் தானே, அதனால் நம்ம சொல்கிறது பெருசாக கேட்காது. பொய் வந்து நிறைய பேர் பேசும்போது அதுதான் வந்து எடுப்படுது. அதே மாதிரி நேத்திக்கு லைவ்ல கூட இந்த 2025 ஸ்பான்சர் வந்து சொல்லுது இது கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே லைவ்ல தான் ஒத்தரோசாவும் உட்காந்துட்டு இருக்கா. ஆனாலுமே கூட மக்கள் வந்து யாரும் கேள்வி கேட்கல. ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக எனக்கு இருக்குது. அத்தை நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, யாரை வந்தாலும் நீங்கள் சிங்கப்பெண்ணுங்கிறீங்க, நீங்கள் அழகுன்றீங்க, ஐயோ நீங்கள் பாவன்றீங்க, இதெல்லாம் பண்ணுற நீங்கள் சில உண்மைகளை வந்து மற்றவங்க சொல்லும்போது ஏன் அதை போய் அங்கே கேள்வியாக கேட்க மாட்டேங்கிறீங்க? கேள்வி கேட்கும்போது உங்களை பிளாக் பண்ணுறாங்க, இல்லை ஆபாசமாக பேசுகிறாங்க. அப்போவே உங்களுக்கு புரியலையா? நியாயமாக கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோவம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல. இந்த ஒத்தரோ சாரி நம்ம புரோக்கரோட தங்கச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதோட லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆபாசமாக அருவறுப்பாலாம் சில கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து மேடம் ரொம்ப கூலாக பதில் சொல்லுவாங்க. நம்மளே ஐயோ இவ்வளோ பொறுமையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அதே நியாயமாக கேள்வி கேளுங்களேன், டென்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்கள வந்து அவங்க பிளாக் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன் நான். அதே மாதிரி இப்போது என்ன சொல்கிறது, புரோக்கர் ஃபேமிலிக்கு செலவு பண்ணி கட்டுப்படி ஆகலை போல இருக்குது. ஏன்னா மாதம் மாதம் கமிஷன் கொடுக்கணும், ப்ரொமோட் பண்ணி விட்டுருக்காங்க இல்லையா, 5000 கொடுத்தா 500 தடவை பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து 8 நிமிஷம் வீடியோலாம் போட்டு சம்பாதிச்சு அவங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மேடம். அந்த மேடம் வந்து சொல்கிறாங்க, நிறைய பேர் அவங்களோட லைவில் வந்து கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, உங்கள் பேரை எதுக்கு அவன் சொல்கிறான்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறவங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கேட்குறாங்க. உங்களோட இமேஜ் வந்து இதில் கெட்டு போகுது, உங்கள் பேரை அவன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் கேட்குறாங்க. ஆனால் அந்த லேடி சொல்லுது, நயன்தாரான்னு சொல்லி கட்டப்பையை வந்து அவன் சொல்கிறான், நடமாடும் நயன்தாரா அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்கிறாரு. அதுக்காக நயன்தாரா என்ன கோச்சிக்கிறாங்களா, கேஸ் போடுறாங்களா, அதை பண்ண முடியுமா? அதே மாதிரி என் பேரை சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நானே கவலைப்படலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு பதிலுங்க இது. நீங்கள் உதவி பண்ணலன்னு சொல்கிறீங்க, நான் பணம் போடலன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவராக சொல்லிக்கிறாரு, அதில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது இதுவும் ஒரு ஸ்கேம் தான். என்னென்னா, பணம் போட்டு பேரை ப்ரமோட் பண்ணிக்கிறது அது ஒரு வகையான ஒரு விஷயம். அப்படின்னா நீங்கள் பணமே போடல, ஆனால் நீங்கள் பணம் போட்டதா ஒருத்தன் சொல்கிறான், ஆனால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் என் பேரை யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அது என்ன? நீங்கள் பணம் போடலன்னு சொல்கிறீங்க, உங்கள் பணம் தான், அது உங்கள் விருப்பம்தான்.
ஆனால் வந்து எதுக்காக நீங்கள் மக்கள்கிட்ட வந்து இதை மழுப்பணும், பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லையே. இப்போது நம்ம இந்த டொனேஷன்லாம் வாங்க வர்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு டொனேஷன் புக்கு வச்சுருப்பாங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நிறைய பணம் கொடுத்த மாதிரி 500, 1000, 2000, 5000 சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஓ, இவ்வளோ பேர் பணம் போட்டிருக்காங்களா, சரி நாமளும் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம பணம் போடுவோம். இதே டெக்னிக் தான் இவங்க பண்ணுறது. இவங்க பேரை வச்சு அவர் யூஸ் பண்ணி அவங்க பணம் போட்டாங்க, இவங்க பணம் போட்டாங்கன்னு சொன்னால் அதை வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க. இல்லை இவருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கா அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு. அப்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்கேமுக்கு இந்த லேடியும் வந்து கூட சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தானே அர்த்தம். ஒன்று நீங்கள் பணம் போட்டு பேர் சொல்லணும், இல்லை பணம் போடாமே பேர் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னா அது வேற ஒரு விதமான ஒரு பிஸ்னஸ் டெக்னிக் தான் அது. இது வந்து உங்களை யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. நீங்கள் ஏன் பணம் போடுறீங்க, நீங்கள் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு உங்களை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஏன்னு மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு உங்களை பற்றி. நீங்கள் என்ன தான் வந்து மேக்கப் போட்டு வந்து உங்களை பெரிய ஆளாக காமிச்சிக்கலாம், இல்லை ஒரு சாரி 10,000, 8,000 இதெல்லாம் பெருசே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளோட கேரக்டர் தான் சொல்லணும். அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட அந்த கூட்டாளிகள், உங்களோட நண்பர்கள், நீங்கள் யார் கூடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொடர்பு வச்சுருக்கீங்க, இதுவே சொல்லணும் நீங்கள் யார் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் 4வது எஸ் கூட. ஏன்னா ஒரு காலத்தில் அது யாருக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து யாருக்கெல்லாம் என்னென்னலாம் பேசியிருக்கிறது நிறைய ஆடியோலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரே குரூப்பில் ஒரே இதில் இருந்தவங்க தான். இப்போ வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது, அவங்களோட தொழில் பாதிக்குது அப்படின்னும் போது இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. இன்னொரு முக்கியமான காரணம், இப்போதைக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்களுக்கு எதிரிகள் யாருமே இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே இப்படி வெளியே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக வெளியே வந்து பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு வருத்தமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நேற்றுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் அந்த 2025 ஸ்பான்சரோட லைவ் பார்த்தேன் நான். அட்வைஸ் மழை பொழியிறாங்க அப்படியே. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, உங்களோட கோல் என்ன, அதையும் உட்காந்து கேட்குறாங்க. அதாவது நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா. நம்ம ஒருத்தவங்க அறிவுரை சொல்கிறோம்னா நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். சொந்த அண்ணனையே, அதாவது அண்ணனை வாயிலே கூப்பிடுற அண்ணனையே திருத்த முடியாத நீங்கள் எந்த சமூகத்தை திருத்த போகிறீங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு அபத்தமான ஒரு விஷயம் சொல்லிச்சு. அண்ணன் சொல்லியிருக்காராம், இந்த தங்கச்சி என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப திருந்திட்டேன், குடிக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னார். ஏன் அதெல்லாம் உங்களுக்கு காதில் கேட்கலையா அப்படின்னு கேட்குது. என்ன திருந்திட்டாரு? குடும்பத்தில் போய் சேர்ந்து மூட்டை தூக்கி இப்போ உழைச்சி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறாரா? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ஊரே பார்த்துட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அண்ணன் வந்து திருந்திட்டாரு என்னால் அப்படின்லாம் சொல்லுது. நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுது. இதில் இன்னும் ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னென்னா, என்ன சொல்கிறது, ஆண்டி உங்களோட லைவெல்லாம் பார்த்து தான் எனக்கு ரொம்ப அது மோட்டிவேட் ஆகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர். ஏன்னா இந்த அப்பாவிகளை ஏமாத்துறதுக்குன்னே இந்த ஒரு கும்பல் வந்து புறப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ எங்களால் முடிஞ்சது இவங்களை பற்றின சில உண்மைகளை விஷயங்களை, இவங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத அட்லீஸ்ட் சொல்லியாவது சிலருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த பதிவை போடுறோம். கேட்குறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது.